ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜானு ஹோம் குக்கிங். இன்றைக்கி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். ரொம்ப ஹெல்த்தியான ஹைஜீனிக்கான ரெசிபி, கீரை ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். சிறுகீரை கூட்டு எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தேட் என்னோடய சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, தேங்க்யூ வியூவர்ஸ். ஸோ நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் உடனே நீங்கள் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்பெஷலான சிறுகீரை குழம்பு தான். சிறுகீரை பாருங்கள் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அரைக்கீரை மாதிரியே இருக்கும். நமக்கு டவுட்டாக இருக்கும் சிறுகீரையா அப்படின்னு. அரைக்கீரை மாதிரியே பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும். சிறுகீரைக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் ரிமூவ் பண்ணும், நம்மளோட போன்ஸ்க்கெலாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு, வளர்கிற பிள்ளைங்களுக்கு இது நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும். பெரியவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட கிளியர் பண்ணிடும். சம்டைம்ஸ் ப்ரெக்னென்சி லேடிஸ் வந்து ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க பாருங்கள், ஹீமோக்ளோபின் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் கட்டாயமாக சிறுகீரை வீக்லி ட்வைஸ் செஞ்சு கொடுக்கணும். ஸோ இந்த வாரம் எங்கள் வீட்டில் சிறுகீரை நான் செய்கிறேன். உங்களுக்கு அது ஸ்பெஷல் ரெசிபியை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு தேவையானது என்னெல்லாம் பார்க்கலாம். ஸோ சிறுகீரை ஒரு கட்டு எடுத்து ஆஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறமா 10 to 15 பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 4-5 மிளகு, 2 பச்சை மிளகாய், காரம் வேணும்னா 3 மிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி, சால்ட் தேவையான அளவு, சும்மா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், இது வேணும்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் சிறுபருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். துவரம்பருப்பு இருந்தால் நீங்கள் அதுலேயும் கூட செய்யலாம். பல்லாரி இல்லாமல் சின்ன வெங்காயம் வச்சுருக்கீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க, நீங்கள் அதிலே ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் வச்சுட்டு ஃபைனலாக தாளித்து இறக்க போகிறோம். சிம்பிளான வேலை, வாங்க சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். கீரை செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கர் தான் வேணும்னு இல்லை, நீங்கள் பாத்திரத்துலேயோ இல்லை சட்டியில் கடாயில் பண்ணுறதா இருந்தால் பருப்பு மட்டும் வேக வச்சு முதல்ல எடுத்துகிட்டு கீரையை 2வது குக் பண்ணிவிட்டு 2ஐயும் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, நம்ம பருப்பு ஊற வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பருப்பு சேர்த்தாச்சு. பருப்பு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழம், ஒரே ஒரு பழம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற பூண்டு, 10 to 15 பல் பூண்டு. பூண்டு எப்போவுமே நிறைய சேர்த்துக்கோங்க, கீரைக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 4-5 மிளகு ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஒரு கட்டு கீரைக்கு ஒரு 5-6 மிளகு போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், தாளிக்கும் போது சீரகம் சேர்க்க போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி, சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பல்லாரி வச்சுருக்கிறேன், அதனால் பல்லாரி சேர்த்துக்கிறேன். ஸோ அது ஒரு பெரிய சைஸ் பல்லாரி, கொஞ்சம் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சால்ட் ரொம்ப சேர்க்காதீங்க, ஒரு அரை உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. தென் ஒரு சாம்பார் பவுடர், எந்த சாம்பார் பவுடர் வச்சுருந்தாலும் அது ஒரு அரை டீஸ்பூன். ஸோ இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். நீங்கள் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா கீரை குழம்போட டேஸ்ட் இருக்காது, சாம்பார் மாதிரி ஆகிடும். ஸோ ப்ளீஸ் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க, பெட்ரு வேண்டான்னா அவாய்ட் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். ஏன்னா அந்த பருப்பு எல்லாம் வேகணும் இல்லையா, அதனால் சேர்த்துட்டு ஃபைனலாக கீரை ஆட் பண்ணிடலாம். கீரையை நல்லா 2-3 தடவை ஒரு சால்ட்டு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க, மஞ்சள் தூள் போடாட்டாலும். கீரையை நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கடையிற வேலை இருக்காது, ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பருப்பெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கீரையை நீங்கள் ஃபைனலாக தான் போடணும், முதல்ல போட்டுறாதீங்க, ஏன்னா கீழே பருப்பு நின்று வேகணும். ஸோ கீரையை ஃபைனலாக போடுங்க. போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. கீரை 2 விசில் வச்சுட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் சிம் பண்ணியிருந்தேன். சிம் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட கீரை, கீழே பருப்பு எல்லாமே அழகாக குக் ஆகிருக்கும். நல்ல கமகமன்னு பூண்டு ஸ்மெல் எல்லாம் வருது. ஸோ இப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே கடைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு கூட்டு மாதிரி ரெடி ஆயிடும். குழம்பா வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க, கூட ஒரு தக்காளி பழம் அடிஷ்னலாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக தாளித்து விட்டுடலாம். எல்லாமே சூப்பராக குக் ஆகிருக்கு. பார்த்திங்களா, கீரை நல்லா சாப் பண்ணி போட்டதுனால நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ 2 விசில் ப்ளஸ் ஒரு 5 நிமிஷம் சிம் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு உடன் ஸ்பூன் இருந்ததுன்னா இல்லை எண்ணெய் கரண்டி மற்ற எண்ணெய் வச்சுருந்தாலும் நல்லா கடைஞ்சிட்டு
நம்ம ஃபைனலாக தாளித்து விட போகிறோம். தேங்காய் வேணும்னா ஆப்ஷனல் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்க்க போகிறேன். எப்போவுமே தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருப்பேன். தேவைப்படும் போது எல்லா குழம்புலையும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இவ்வளவு தான். ஸோ இந்த திக்கான அழகான கூட்டு தயாராகிடுச்சு. ஸோ கொஞ்சம் தேங்காய் நெய்யும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு சீரகமும் வத்தலும் சேர்த்துக்கோங்க. இந்த கீரை குழம்புல நான் இன்றைக்கி புளி சேர்க்கலை. உங்களுக்கு புளி பிடிச்சதுன்னா புளி கொஞ்சம் சேர்த்து குழம்பு வச்சுக்கோங்க. வத்தலும் சீரகமும் வெந்துடுச்சு நல்லா. இப்போ நம்ம ஊற்றி ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் உடனே நீங்கள் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.